வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு. இந்த பிரிஞ்சால் சன்னா தால் சப்ஜியை நீங்கள் சாதத்து கூட சாப்பிடலாம், இல்லைனா சப்பாத்தி கூட சாப்பிடலாம். இந்த கூட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்றீங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கூட சாப்பிட்றீங்கன்னா நல்லா லூஸாகவே இருக்கட்டும். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பு நம்ம கடலைப்பருப்பை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப் கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா சாஃப்டாக வெந்துடும். பருப்பு கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரொம்ப வெளியில் பொங்காமல் இருக்கும். கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி விசில் போடுங்க. பருப்பு முழுகி 1 இன்ச் தண்ணி மேலே இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம காயை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிங்கிறதுனால நீங்கள் ஃபாஸ்டிங் டேஸில் கூட பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் 10 கத்திரிக்காவை நல்லா நீளமாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 3 தக்காளியும் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காவை நல்லா நீளமாக ஃபிங்கர் சைஸுக்கு வெட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கத்திரிக்காய் கருத்துடும். நீங்கள் கரெக்டாக கடாயில் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு வெளியே எடுத்தால் போதும். உங்களுக்கு வெங்காயம் போட்டு தான் சாப்பிட்டு பழக்கம்னா நீங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. 3 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெம்மை எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காய் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுத்து, பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்சிக்கிற சாமானை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான ஒரு அரைப்பு தான் கொடுக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா விதைகளை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா சீரகம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாலாம் நல்லா பொறப்பொறன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் துருவின தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே எப்போவுமே ஃப்ளேமை லோக்கு வச்சுக்கோங்க, இல்லைனா தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகி உங்களுக்கு பேஸில் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் அப்படி லைட்டாக பொறப்பொறன்னு உதிரியாக வர வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் பொறப்பொறம் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்சரை தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ஸாக தனித்தனியாக ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம இதே மாதிரியே சாட்டே பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 தக்காளியை பொடிப்பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால தக்காளியும் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்னஸும் கிடைக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடலை மாவு ஒரு நேச்சுரல் திக்கனிங் ஏஜென்ட் கூட. இந்த ஸ்டேஜை நீங்கள் சேர்க்கும் போது அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும், பச்சை வாசனை நம்மளுக்கு வராது. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கத்திரிக்காயில் நிறைய விரை இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சீட்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். கத்திரிக்காய் ரொம்பவும் குழஞ்சி போகக்கூடாது. ஒரு கத்திரிக்காய் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ கத்திரிக்காய் வெந்துருத்துனா அடுத்தது நம்ம பருப்பெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருத்துன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த 1 கப் கடலைப்பருப்பை இந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கலவையை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த ஜீரகம் தனியா தேங்காய் பேஸ்ட் சேர்த்தோன்னே உங்களுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகிடும். இந்த மசாலா சேர்த்தோன்னே ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட பச்சை வாசனை போனால் போதும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி. கடைசியாக நல்லா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சப்பாத்தி இல்லைனா சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சப்பாத்திக்கு பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திக்காகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தி மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.